சிவபெருமானுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க மாணிக்க வாசகர். கேட்டாரும் அறியாதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் யார் சொல்கிறதையும் கேட்காத உன்னுடைய சொந்த அனுபவத்தில் இறைவன் வருவான். அப்படி சொந்த அனுபவத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள். அதுதான் முதல்ல ஆன்மீக அனுபவம். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு சாமிக்கு பூ வாங்கி சாத்துறோம், அதே மாதிரி ஒரு விளக்கு போடுறோம், ஒரு பூஜை பண்ணுறோம். அந்த சாமி என்றைக்காவது ஒரு நாள் சொப்பனத்தில் வந்து நம்மக்கிட்ட பேசணும். நீ வாங்கி கொடுத்த அர்ஜுனன் பூஜை பண்ணின பூ எப்படி சிவபெருமானுடைய தலையில் இருந்ததோ, லிங்கத்து மேலே சாத்தின பூ எப்படி அவர் தலையில் இருந்ததோ, அந்த மாதிரி கேட்டாரும் அறியாதான் அப்படிங்கிற வார்த்தை அவனை வந்து இதை அவருக்கு என்ன பிடிக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரவாதியெல்லாம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது வெறும் அறிவு. அதை அனுபவமாக பெற்றுக்கொள்ள முயலுங்கள் அப்படின்னு மாணிக்க வாசகர் பரிந்துரை செய்கிறார். அதனால் கேட்டாரும் அறியாதான், கேட்டுன்னு இருக்காத, மௌனமாயிரு, தியானம் பண்ணு. கேடொன்றிலான், அதனால் நீ இன்னும் அவன் அழிவே இல்லாத வஸ்து அது, அதுக்கு வந்து ஒரு முடிவு கிடையாது. அதனால் கண்டிப்பாக இருக்கான். கிளையிலான் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு சொந்தங்கிறது இல்லை, அனாதி காலமாக அது இருக்குது. அப்போ அழிவில்லாததாக இருக்கிறது வந்து சொந்தமற்றதாக இருக்கிறது. அதை பற்றி யாரும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றை அனுபவத்தில் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்போ ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், அப்பர் பாடியிருக்கார், சுந்தரர், அவாளுக்கு அப்படி சுவாமி காட்சி கொடுத்துருக்கார். கும்பிடுற நமக்கு எப்படி வருவார் சாமி? இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் சாமி கும்பிடுறோம், எனக்கு எப்படி சாமி வருவார் அப்படின்னு சொந்த அனுபவத்திலே எனக்கு எப்படி காட்சி கொடுக்க போகிற, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்னு அந்த இறைவனை உள்ளுருகி பிரார்த்திக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய சொல்லுகிற வழியிலே, அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அந்த மாதிரி வழியில் இல்லை. அது வந்து நம்மளுடைய அனுபவத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக அனுபவம் தனியாக வர வேண்டும். அதைத்தான் கேட்டாரும் அறியாதான், கேடொன்றிலான் கிளையிலான் அப்படிங்கிற வார்த்தையில் மறைமுகமாக சூட்டி காட்டுறார். அப்போ ஆன்ம அனுபவம் என்பது ஒரு மருத்துவம் பெற்றுக்கொள்வது போல. யாருக்காவது வயிற்று வலி அப்படின்னு சொன்னால் யாருக்கு வயிற்று வலியோ அவள் தான் வைத்தியம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தன் அனுபவம் ஒவ்வொருத்தரும் இறைவனோடு தனியாக தொடர்பு கொண்டு அந்த அனுபவத்தை பெற முயல வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சி தான் நமக்கு சரியான இறை அனுபவத்தை பெற்றுத்தரும். அதைத்தான் மாணிக்க வாசகர் கேட்டாரும் அறியாதான், கேடொன்றிலான் கிளையிலான் அப்படிங்கிற வார்த்தையினால் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்.